சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன்ல பார்த்தீங்கன்னாக்கா, வார ஆரம்பத்திலேயே ஒரு டாப்பான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் கண்டிப்பாக. இது ஒண்ணும் விளையாட்டுக்கோ, இல்ல உங்களுக்கு பெருமை பேசுறதுக்கோ கிடையாது. கண்டிப்பாக வார ஆரம்பத்திலேயே இந்த 5உடன் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு, குருவுடன் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சந்திரனுக்கு கிடைக்குது. சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த வார கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி ஆயிடும். இந்த பௌர்ணமி அமைப்புகள் சூரியனுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். சூரியன் உங்களோட ராசிநாதன். அப்ப என்ன ஆகுனாக்கா, ஒரு நாலா பக்கத்துல எல்லா பக்கமும் எனக்கு ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போதைக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பக்கமும் சாதகமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு பலன் கிடைக்கும். உங்க அந்த பக்கமும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கமும் பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஏதாவது ஆயிடுமோ, ஏதாச்சும் தப்பாயிடுமோ, எல்லாம் செய்ய முடியாம போயிடுமோ, பொறுப்புகள்லாம் தட்டி வைக்கிற மாதிரி ஆயிடுமோ, வாக்கு கொடுத்துட்டோம், செஞ்சு தரணும் ஒத்துக்கிட்டோம், மரியாதை கௌரவம் குறைச்சல் ஆயிடுமோ, எல்லாம் ஒரு மைண்டுக்குள்ள வெளியில சொல்லணும்னாலும் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பக்கத்துல இருந்து எந்த பக்கத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டார்ச்சர்லாம் கிடையாது. எடுத்த வேலையை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். பொறுப்புகள்லாம் நிச்சயமாக சரியா முடிஞ்சிடும். ஏன்னாக்கா ஒரு பௌர்ணமி அமைப்பு கண்டிப்பாக சிம்மராசி நம்மளுக்கு அடிக்கடி மாசத்துல 1 நாள் 2 நாள் 3 நாள் வரும் கண்டிப்பா இல்லையா? இந்த பௌர்ணமி அமைப்புகள்ல நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்த லட்சியங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும். அது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி அமைப்புகள் சிம்மராசி நபர்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கு. 12ல சூரியன் இருக்கு இந்த வாரம் முழுக்க, 6ல சந்திரன். இந்த 6-12 காம்பினேஷன் இருக்கிறதுனால சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்குள்ள இந்த தொந்தரவுகள்லாம் பெருசாக வரப்போறது இல்லை. அதே போல 12ஓட சம்மந்தப்பட்டிருக்கனால உங்களுக்கு தூர இடத்துல இருந்து நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் கிடைக்கும். தூர இடத்துல இருந்து முக்கியமாக நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மறைமுகமாக. அதே போல செலவு பண்றதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் கிடைக்கும். என்ன செலவு பண்றீங்களோ அதுக்கான ஒர்த்து, ஒரு விஷயத்த நமக்கு வேணும் அடையணும் அப்படின்னா செலவு பண்ணுவோம். ஒரு சில நபர்களுக்கு செலவு பண்ணி நஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போதைக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் சிம்மராசிக்கு ஒரு ஒர்த்தான ஒரு அமைப்பாக இருக்கும். இன்னும் பெரிய அளவுக்கு கையை கடிக்கிற மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் இல்லை. குரு பார்வையில் சந்திரன் வருது, 5ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட போகுது. அப்போ என்ன ஆகுனாக்கா பிள்ளைகளோட விஷயத்துலையும் நன்மைகள் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க. ஒரு நபர்கள்கிட்ட முக்கியமாக செஞ்சு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய வாரமாக சிம்மராசி நம்மளுக்கு இந்த வாரம் இருக்கும்.